ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம மூவி ரிவ்யூவில் மிஸ்ட்ரி இந்த வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த சீரியஸ் ஜியோ ஹாட்ஸ்டாரில் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு காமெடி இன்வெஸ்டிகேஷன் சீரியஸாக வெளியே வந்திருக்கு. இப்போ இந்த சீரிஸோடைய கதையை பார்த்துடலாம். சீரிஸோடைய ஹீரோ ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக இருப்பார். இவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ண கேஸில் ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கும். இதனால் அவங்க ஒய்ஃபுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. அதனாலேயே அவர் மென்டலாக அப்செட் ஆகி சஸ்பென்ஸில் இருப்பார். குறிப்பாக சொல்லப்போனால் கொஞ்சம் வேலையும் போகிற மாதிரி கண்டிஷனில் இருப்பார். ஏன்னா இவர் வந்து மென்டலி ஹெல்த் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரை வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. கொஞ்ச நாள் கழித்து தீர்க்கப்படாத நிறையா கேசஸ் எல்லாம் வரும். இந்த கேஸ் எல்லாம் அவருனால தான் முடியும் அப்படிங்கிற அளவுக்கு வரும். அதனால் மறுபடியும் மீண்டும் அவர்கிட்ட ஹெல்ப் கேட்பாங்க. இப்போ இறுதியில் நம்ம ஹீரோ மறுபடியும் டியூட்டியில் ஜாயின் பண்ணாரா இல்லையா, அந்த மாதிரி கேஸெல்லாம் இவர் எப்படி சால்வ் பண்ணுறாரு, எப்படி ஐடியா கொடுக்குறாரு, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த சீரீஸோடைய ஒன்லைன். இந்த சீரீஸோடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே ஹீரோடைய கேரக்டர் நல்லாவே கொடுத்துருக்காங்க. இவர் அந்த காமெடி பண்ணுறதெல்லாம் ஓரளவுக்கு காமெடியாக வந்திருக்கு. ஃபஸ்ட் ஆஃப் ஒரு 3 எபிசோடெலாம் நல்லாவே தரமாக செஞ்சுருக்காங்க. இவர் காமெடி பண்ணணும், எமோஷனாகவும் இருக்கணும், அதிரடியாகவும் இருக்கணும், இப்படி 3 கேரக்டரில் பூந்து விளையாடிருக்காரு. அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறாரு. அதேமாதிரி சீரீஸில் மற்ற கேரக்டருக்கும் அந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. எல்லா கேரக்டருக்கும் ஓரளவுக்கு நல்லாவே கொண்டு வந்துருக்காங்க. வீடியோ மியூசிக் நல்லாவே இருக்குது. சினிமோட்டோகிராஃபிக் நல்லா கலர்ஃபுல்லான ஒரு விஷுவல் அப்படியே கொடுத்துருக்காங்க. தமிழ் டப்புடு வாய்ஸ் நல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த சீரீஸோடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே ஒவ்வொரு எபிசோடும் அதிக டைம் ஓடிக்கிட்டே இருக்குது. இது எல்லாம் இந்த அளவுக்கு தேவையா குமார் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. இன்னும் கொஞ்சம் கட் ஷாட் போட்டு கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். டூரேஷன் டைம் வந்து குறைச்சிருக்கலாம். இது மாதிரி இன்வெஸ்டிகேஷன் போர்ஸ்லாம் நம்ம ஏகப்பட்ட படங்களில் பார்த்துருக்குறோம். அதே மாதிரி சீன்ஸ் தான் வச்சுருக்காங்க. அதனால் ஈஸியாக நம்ம கெஸ் பண்ணலாம். எந்த ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்குமே அந்தளவுக்கு இல்லை. ஒரு சில சீன்ஸ்லாம் என்னடா இது இதெல்லாம் பார்த்து பழக்கப்பட்ட சீன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிடிக்டபுளாக இருக்குது. கொஞ்சம் போர் அடிக்குது. இந்த சீரிஸை ஃபேமிலியோட பார்க்கலாம், படத்தில் அந்த மாதிரி சீன்ஸாக எதுவுமே இல்லை. மொத்தத்தில் இது எப்படி சூப்பராக இருக்கும், சுமாராக. இந்த சீரியஸ் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இதேமாதிரி அடுத்து ஒரு புதிய மூவி ரிவ்யூவில் சந்திப்போம்.